மார்னிங் சார். சார் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டே இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆனால் இங்கே பிரேக் ஆகிருக்கணும். ஆனால் என்னென்னா நம்ம மிட் பாயிண்ட்லேருந்து கணக்கு படி பார்த்தோன்னா இப்போ ஃபிப்னாஸ் எப்படி என்ன ரிட்டர்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, மிட் பாயிண்டில் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வந்து S1, ஆக்சுவலாக இந்த இடம் S1, இது S2, S3 மூணு இடத்துமே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆகலை. என்னென்னா இந்த லைன்லேருந்து இந்த லைன் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் மிட் பாயிண்ட்டு, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா இது நமக்கு மிட் பாயிண்ட்டு. இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இந்த மிட் பாயிண்டில் போயிருக்கு. நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து இந்த ரெண்டு லெவல் 5001, 5166. இது என்னென்னா இப்போ இங்கே வந்து இந்த ஷேடோ மூமெண்ட்டில் இந்த இடம் நமக்கு இருக்குது, ஓகேவா. இந்த ஷேடோ மூமெண்ட்டாக இல்லாமல் இப்போ பை ஆனால் மார்க்கெட் இந்த 5001 இல்லை 511, 5166 அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கணும். ஆனால் மெத்தடிக்கலாக பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த லெவலில் தான் மறுபடியும் பை ஆகணும். ஏன்னா இப்போ இங்கேருந்தே நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது 5001, 5166 அப்படிங்கிற ரேஞ்சை கண்டிப்பாக ரீச் பண்ணணும். இது ரீச் பண்ணும்போது யூஎஸோடைய ரேட் வந்து நம்ம பார்க்கணும். அந்த டைமில் யூஎஸ்ஜிபி வந்து பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கா நம்ம முதல்ல எடுக்கணும். இது செல்லிங்கில் வந்தால் மட்டும்தான் கோல்டு திரும்பியும் அந்த இடத்துக்கு ஹை போகும். அதேமாதிரி இந்த பேருமே அப்படி தான். நான் ப்ரெடிக்ஷன் படி இந்த லோ வரணும். இப்போ இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் மூணு பார்த்தீங்கன்னா இந்த லோ. நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் யூஎஸ்சிஹெச்எஃப் எல்லாம் செல்லிங் வரும் சார் அப்படின்ட்டு. இது செல்லிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து கீழே இறங்கும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக 74165 வரையுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த யூஎஸ்டி பேர்லாம் செல்லுக்கு நான் செல் எடுக்க சொன்னேன் இல்லையா, யூஎஸ்சிஹெச்எஃப், யூஆர்ஜிபி இதெல்லாம் வந்து செல் எடுக்க சொன்னேன் லாஸ்ட் வீக்கு. ஏன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே செல்லிங் இருக்குது. வீக்லி மந்த்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது மார்க்கெட். ஆக்சுவலாக மேலேயும் போகல கீழேயும் போகலை. இந்த 140லேருந்து 160ங்கிற அந்த ரேஞ்சிலே $20 டிஃப்ரென்ஸ்லேயே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ஜனவரிலேருந்து நமக்கு தெரியும் 6 மந்த் வந்து லோ இருக்கும். இல்லைனா ஜூன்லேருந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குல்ல, ஜூன்லேருந்து நமக்கு டிசம்பர் வரைக்கும் ஒரு பை போகிற மாதிரி இந்த கணக்குப்படி இது இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ செல்லிங் தான் வரும். செல்லிங் வரதுனால இந்த 150, 160 ரீச் ஆகாமலே இப்போ செல் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன 150 வரையும் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோல்டு இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இந்த பாருங்க, கோல்டுமே பையிங்கில் தானே இருக்கான். நமக்கு செல்லு வந்தால் இது வரையும் வந்திருக்கணும். 4277 வந்திருக்கணும், 46 வந்திருக்கணும். இது கம்ப்ளீட் கேண்டில் இல்லாமல் இங்கே ஷேடோ கொடுத்துருக்கறதுனால இது இப்போதைக்கு கரண்ட்டாக இங்கே பை எடுத்த மார்க்கெட்டு இப்போ மிட் பாயிண்ட்டுங்கிற மந்த்லி கணக்குப்படி பார்த்திங்கன்னா 9 தேதி தானே இப்போது. உங்களுக்கு வேணால் இப்போ 5 தேதி வரையும் மேபி இந்த இடத்துக்கு அது போகலாம். ஏன்னா ஒரு வாரம் நமக்கு செல் ஆகிட்டான். அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த இடம் வரையும் பை ஆகிட்டு அப்புறம் அடுத்து ஒரு 7 டேஸ் வந்து ஒரு சின்ன லோ திருப்பி வரலாம். அந்த லோவுமே பார்த்திங்கன்னா 4222, 4822ங்கிற வேலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே எப்படின்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா யூரோஜிபி பேர்லாம் பாருங்களேன், 3லேருந்து 6 மாதம் இந்த லொக்கேஷன் வந்து பை ஆகிட்டு தான் இருக்குது. லாக்டவுன் பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் லாக்டவுனில் வந்து 2020 3 மாதம் பாருங்கள், மார்ச்சில் கரெக்டாக பிரேக் அவுட் பாயிண்ட். ஆனால் ஆஸ்திரேலியோட ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும், யூரோப்புடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இருந்தே பையிங்கில் தான் இருக்குது. அதுவாது 20ல் ஆச்சு. ஆனால் ஹீரோ வந்து 20ல் லோ வந்துட்டு 21 வரையும் பை ஆகிருந்தான். அப்புறம் அடுத்த இயர் ஃபுல்லாக கிளாஷ் தான். 2 வருஷம் வரை லோ வந்திருந்தான். அது இந்த லோ. அப்புறம் அது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்லேருந்து பை ஆக ஆரம்பிச்சு இது நெக்ஸ்ட் லெவலு S3, S2, S1ங்கிற ரேஞ்சில் வந்துடுச்சு. அப்போ மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயே அது போயிடுச்சு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஐ ஹிட்டிங் தான் அந்த மெத்தட் போய்ட்டுருக்கு. ப்ரீவியஸ் ஐ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ என்னென்னா கோல்டும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளுடைய இந்த செகண்டரி பேர்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த இடத்த கன்ஃபார்மாக தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மாதமே பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டுருச்சு. தொட்டு அதுக்கு அப்படியே போய் ஒன்றும் கிடையாது இல்லையா, இந்த S2லேருந்து S1க்கு வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த S3லேருந்து S3 வரையும் அதாவது R3லேருந்து S1 வரையுமே மார்க்கெட் வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மாக ஒரு பை போட்டாலே ஒன்றா வெயிட் பண்ணால் நம்ம வருவோம்.
3 மாதம் வெயிட் பண்ணலாம், இல்லை 6 மாதம் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போவுமே நீங்கள் பை பண்ணால் இந்த இடம் வரையும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கோல்டும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதேமாரி இயர்லியில் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து மே ஜூன் அந்த டைம் வரையும் நமக்கு செகண்டரி பேர்ஸ் எல்லாமே பையிங்கில் இருக்கும். அதுபடியுமே பைக் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஆனால் எப்போ பை பண்ணோன்னா முடிஞ்ச வரையும் நம்ம லோவில் இருக்கும்போது இந்த மாதிரி 4 டேஸு இல்லை 4 வீக்ஸ் அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்ல இடம். இப்போ இந்த இடத்துல இதுவும் நம்ம இதை சப்போர்ட்டாகவும் இதை ரெசன்ஸாகவும் எடுத்துக்கலாம். இங்கே இந்த இடம் மிட் பாயிண்ட்டு. அதேமாதிரி இது 9ஆம் தேதிங்கிறதுனால ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக நமக்கு செல் ஆகிருக்கு. ஃபஸ்ட் வீக்கு இந்த மந்தோட ஃபஸ்ட் வீக் இது செல் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பையிங்கில் தான் இருக்குது. அப்போ இது வந்து பை ஆகிடும். ஹீரோ பை ஆகும்போது இந்த பேருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், பையிங்கில் தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவும் பாருங்கள், இந்த ஆல்ரெடி நான் ப்ளூ லைன் தொட்டோன்னு சொல்லியிருந்தேன்னா ப்ளூ லைன் தொட்டால் இது வந்து மிட் பாயிண்ட்டு மந்த்லி பேருங்களா. அப்போது அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலேனா இந்த S1லேருந்து R1 கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கோல்டு வந்து ஸ்ட்ராங் ஆகுது கன்ஃபார்மாக. அப்படிங்கும்போது இதுவும் பை ஆகும்போது கண்டிப்பாக எல்லா பேருமே ஒன் சைடு மூமெண்ட்டில் நல்லாவே இருக்கும். அதாவது பை ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா USD-CHF இப்போ செல்லிங்கில் இருக்கும். இது பாருங்கள், இதோட சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவல் இங்கே கிளாஷ் ஆகி இங்கே இறங்கியிருக்கா. திரும்பி டவுன் ட்ரெண்டில் இந்த இடம் டவுன் ட்ரெண்டு வீக்கில் நியூட்ரலாக இருக்குது. இந்த இடம் நியூட்ரலாக இருக்குது. திரும்பி இங்கே கிளாஷ் ஆகி இறங்கியிருக்கு. இது இறங்குறப்ப தான் கோல்டுடைய டாப் மூமெண்ட் இருந்தது, கோல்டு பை ஆகிட்டே இருந்தது. இது இங்கே ரீச் ஆகும்போது கோல்டு இந்த 4-6 சம்திங் தொட்டம் தான். இப்போது நம்மளுடைய கணக்குப்படி இது சுவிட்சர்லாந்து நமக்கு கீழே வரும்போது இது வந்து 5495 இருக்குல்ல, இது இன்னும் இந்த ஏரியா தான் 6000 வரையும் நமக்கு டார்கெட் இருக்குல்ல. அது 6000 வரையும் ரீச் ஆகும்போது CHF கன்ஃபார்மாக இங்கே வந்திருக்கணும். அப்போ வந்து ஜனவரி வந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் லோ வர வாய்ப்பு இருக்குது இல்லையா, USD ப்ரைமரி பேர்லாம். இது பை கண்டிப்பாக செல் ஆகும் இந்த வரையும். இங்கே செல் வந்த அப்புறம் பை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது. இந்த இடம்லாம் நம்ம பை கொடுக்க வேண்டிய இடம் தான். ஆனால் இப்போ நம்ம பை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா மீது எல்லாமே இயர்லியில் ரொம்ப லோ வந்ததுனால அதெல்லாம் பையிங்கில் தான் இருக்குது. இது இப்போ கரண்ட்டாக செல்லிங்கில் தான் இருக்குது. இது பாருங்கள், இப்போ இந்த கேனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது செல் ஆகுது. இது மினிமம் நம்முடைய இதுபடி 77304 அங்கேருந்து 7416 இந்த லெவல் வரையும் வர வேண்டியிருக்கு. இது எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா USD கேட் வந்து அப்போ வந்து செல்லிங்லேயே தான் இருக்கணும். இங்கே பிரேக் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்த மறுபடியும் ரீச் பண்ணலை. இங்கேருந்து இறங்கி மிட் பாயிண்டில் வந்துட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் போய்ட்டுருக்கு. இதோடைய லோ வந்து 1.2950 வரையும் கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். லாஸ்ட் வீக்கே நான் உங்களுக்கு இதில் செல் போட்டு வைக்க சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 நாளாக கரண்ட்டாக செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே. இப்போ ஃப்ரைடேலேருந்து நம்ம ஸ்டெப் எடுத்தாலோ இல்லை அன்றைக்கி ஒரு போன மண்டே பண்ணியிருந்தால் கூட நமக்கு இந்த இடம் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்லிங் தான் வரும். இது இந்த லோவுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த செல் தான் ஆக போகுதுங்கிறது. இந்த ஷேடோவை கவர் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. கவர் பண்ணிவிட்டு மினிமம் இந்த ஒரு கேண்டில் இருக்குல்ல 1.34 மார்க்கெட் கண்டிப்பாக தொட்டுரும். அடுத்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா இதுதான். இது S1, இது S2. S1 S2குள்ளே தான் மார்க்கெட் வந்து இப்போது வரப்போகுது. இங்கேருந்து வந்துட்டு இன்னும் மேபி இது வரையுமே கூட வரலாம். கோல்டு கன்ஃபார்மாக அந்த 6000 தொடுங்கிற பட்சத்தில் USD கேட் வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ரீச் ஆகிடும். இப்போ யூஎஸில் வந்து நெகட்டிவ் நியூஸ் ஹெவியாக கொடுக்குறான்னா நம்ம தாராளமாக இந்த கேட் பேர்லாம் செல் போட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். கோல்டு வந்து அப்போ நமக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான், இது ரொம்ப டைம் ஓடிட்டுருக்கு. ஓரளவு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இதே ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதேமாதிரி BTCமே பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்ச மாதிரி லோ போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பை பண்ணுறா இருந்தாலும் நம்ம இந்த லெவலில் பை பண்ணிக்கலாம். 53383 இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வரையும் நம்ம கொஞ்சம் பை போடாமல் கொஞ்சம் பார்த்துட்டு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம பை போட்டுக்கலாம். 53383 வாய்ப்பு இருக்குது.
ஆனால் 6389லேயும் மார்க்கெட் இங்கேருந்து பூம் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது யூஎஸ் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோல்டு வந்து இங்கேருந்து இங்கே ரேஞ்சு நிற்கும் இதுக்குள்ளே, இல்லைனா இங்கேருந்தே இப்போ செல்லிங் வந்துடும். ஒன்றா இந்த ரேஞ்சிலேருந்து செல்லிங் வரும் இந்த இடத்துக்கு, இல்லைனா இந்த 5166 தொடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி மட்டும் பை பண்ணுங்கள். இந்த ஹையில் இப்போ பை பண்ண வேண்டாம்.